ரூபாய் பிஸ்கெட்ல இருக்கும் ஆபத்து தெரியாம டெய்லி உங்க குழந்தைகளுக்கு நீங்க பிஸ்கெட் வாங்கி கொடுக்கும் பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் ரொம்பவே உஷாரா இருக்கணும். பொதுவா அழுகிற குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது பிஸ்கெட் தான். இல்ல வெளியில எங்கேயாச்சும் போறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகளை சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கி கொடுக்கறதும் பிஸ்கெட்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கும் பிரச்சனையையும் ஆபத்தையும் யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதனால குழந்தைகளோட ஆரோக்கியத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எப்படின்னா, நீங்க விளம்பரத்துல பாக்குற மாதிரி பிஸ்கெட்டுக்கு இடையில இருக்கிறது வெண்ணையும் இல்ல பாலும் இல்ல, அதுல வனஸ்பதினு சொல்ற மலிவான தாவர எண்ணெயும் அதிகமான சர்க்கரை கலவையும் கலக்குறாங்க. அது மட்டும் இல்லங்க, டால்டா, டேஸ்டுக்காக சில பொருட்கள், கலருக்காக கலர் பவுடர் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்களை அதுல கலக்குறாங்க. நாம ஹெல்தி ஃபுட்டை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு கொழுப்பு நிறைஞ்ச உணவு தான் நம்மளோட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் மைதால செய்யறதுனால செரிமான பிரச்சனைகள் வரும். முக்கியமான விஷயம், இதுல மோசமான கொழுப்பு வகையை சேர்ந்த டிரான்ஸ்ஃபேட் கலக்கப்படுது. இது குழந்தைகளோட ரத்த குழாயில படிஞ்சு ரத்த அழுத்தமும் இதய நோய் வரும் வாய்ப்பையும் ஏற்படுத்துது. ஸ்கூலுக்கு போற வயசுல குழந்தைகளுக்கு தொப்ப வர முக்கியமான காரணமே இந்த பிஸ்கெட்ல இருக்கக்கூடிய கிரீம் தான். அதுலயும் டேஸ்டுக்காக போடும் பொருட்கள் பொருள் மாதிரி நம்ம மூளையை அடிமையாக்கி திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் ஆரோக்கியமான உணவுகள், அதாவது காய்கறிகள், பழங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை யோசிக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்ற விஷயங்களை யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பிஸ்கெட் மாச கணக்குல கெட்டு போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கான ரசாயனங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுல கலக்குறாங்க. இதனாலதான் பிஸ்கெட் மாச கணக்குல கெட்டு போகாமலும் இருக்கு. இப்படி பல ரசாயனங்கள் கலக்கிறதுனால டீனேஜ் வயசுல ஹார்மோன் சேஞ்சஸ், தைராய்டு பிரச்சனை, கோபம், கவனச்சிதறல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. நாகரிகமா மாறுறோன்னு ஹெல்த்தியான ஃபுட்ஸை மறந்துட்டு பாக்கெட்டுக்கு மாறிட்டோம். ஆனா இதுக்கு மேலேயாச்சும் உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டான கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, இல்லனா வீட்டுல செஞ்ச பலகாரங்களை கொடுத்து பழக்குங்க. ராகி கம்புல செஞ்ச குக்கீஸை வீட்லயே செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு குழந்தைங்க ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.